Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 36. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இப்ப வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்டது, கொஞ்சம் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு சிஸ்டர், உடம்பு பாத்துக்கோங்க, இதுதான் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். கொஞ்சம் அப்படிதான், அந்த சளி கொஞ்சம் பிடிச்சிச்சுனாவே ஒரு வாரம் இழுத்துட்டு தான் அது வந்து விடும். ஸோ அதனால வந்து நான் வந்து அதுக்கேற்றப்பல மெடிசன்லாம் எடுத்துக்கிறேன் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டர் எல்லாமே போட்டு யூஸ் பண்றோம். நான் உங்களுக்கு வீடியோல காட்டல. 2 days வந்து கொஞ்சம் நல்லாவே குளிர் அதிகமாயிடுச்சா, கொஞ்சம் வந்து ஹீட்டர் எல்லாம் யூஸ் பண்றோம் நாங்க. ஸோ அதனால வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ அது வந்துச்சுன்னா ஒரு வாரம் இழுக்கும் இல்லையா, அது அப்படித்தான். ஸோ அதுதான் வந்து போயிட்டு இருக்குது. இந்த குளிர்ல ஒரு தடவை கூட வரலாம்னா என்ன, ஹை குளிர், அப்போ ஒரு தடவை கூட நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டீல் பாடி எல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அப்படிதான் சிஸ்டர். அதுதான் முடிஞ்ச வரைக்கும் பாருங்களேன். இவ்வளவு நாள் நான் அவனுக்கு தானே தெரிஞ்சேன். அது வந்து எப்படியாவது இந்த குளிர்ல வந்து, அதுவும் நான் வந்து அந்த குளிர் வந்து நமக்கு வந்து பற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, குளிர் பற்றும்ல, நம்ம வாட்டுக்கு இப்படி சும்மா சுத்துறது, அது நமக்கு வேலை பார்க்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சுத்துறது. அந்த குளிர் பட்டுருச்சுன்னா அந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப நம்ம கை கால்லாம் குடையிற மாதிரி வலியிறலாம் அந்த ஹீட், அந்த குளிர் படும்போது வரும். ஸோ அதெல்லாம் இருக்கும். கையெல்லாமே அப்படியே மரத்து போயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட்டர் யூஸ் பண்ணனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் சொற்று வந்து கழட்டிட்டு இருக்கிறேன். அதான் சிஸ்டர்ஸ், நல்லா தான் இருக்கேன். எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து கடலை மிட்டாய் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கடலை மிட்டாய் வெல்லம்ல பண்றதுங்க. நான் வந்து சொல்றது என்னன்னா, பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து அந்த எந்த ஒரு ஸ்வீட்டையுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. சரிங்களா, உங்களோட வெயிட் லாஸ்க்கு. அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டல்லா இருக்கமா இருக்கு இந்த வெயிட் லாஸ் நடக்கிறதுனால. க்ளோவிங்கா இருக்கு உங்க ஃபேஸ் எல்லாம், எப்படிதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங்கா இருக்கட்டும், ஹேர் வந்து க்ரோத்தா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து காய்கறியை மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடாதீங்க. அது வந்து ஃபைபர் மட்டும் தான் இருக்கும். புரோட்டீனும் நமக்கு வந்து தேவை. நான் அதனாலதான் சொல்றேன், சிக்கன், முட்டை, இல்லாட்டினா பருப்பு வகைகள், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றேன் இல்லையா. ஸோ புரோட்டீனும் சேர்த்துக்கோங்க ஃபுட்ல. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். புரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே இருக்கும்போது நமக்கு வந்து சூப்பரா நம்ம வந்து நம்மளும் க்ளோவிங்கா இருக்கும். நம்ம வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கும். நிறைய பேர் ஹேர் ஃபால் எல்லாம் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்றேன். சரிங்களா சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சிஸ்டர். இப்போ இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் நான் வந்து சாப்பிட முடியாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து மாலை போட்டிருக்காங்க. அது வந்து டவுட்டாவே இருக்கு, நீங்க எதுவுமே சேர்க்க மாட்டீங்களே, அப்போ வந்து சாப்பிடலாமா, மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. சாப்பிடலாம், ப்ரோட்டீன் வந்து இருக்கு. ஆனா அளவா நீங்க வந்து எடுத்துக்கணும், ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஸோ என்னோட பழைய சேலஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் சிஸ்டர், சாப்பிடலாம். சரிங்களா. அப்புறம் வந்து மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம குடிக்கிறோம்ல ஜீரக தண்ணி, லெமன் டீ, கிரீன் டீ, இந்த மாதிரி தாங்க. வேற எதுவுமே நீங்க வந்து ரொம்ப அதுக்குள்ள ஆராய்ஞ்சு போகாதீங்க. நான் மெட்டபாலிசம், கலோரிஸ் அப்படி இப்படின்னு போகும்போது இது 2 நாள் கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். நான் என்ன எப்பவுமே சொல்றேன், ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. அதே மாதிரி நம்மளோட வெயிட் லாஸும் சூப்பரா வந்து பண்ணலாம். அது மட்டும் தான். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த உமா மகேஸ்வரி சிஸ்டர், குட்டிமா ஐடியா, உங்களோட பையன் பேர் வந்து கமலேஷ்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் கமலேஷ் குட்டி, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்னதுன்னா, வெயிட் மிஷின் நான் வந்து 2 நாள் இல்லாதது எனக்கு கையை கட்டி போட்ட மாதிரி. இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் வெயிட், உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். 2 நாள் எனக்கு அவ்வளவு இதுவாயிருச்சுங்க. ஏன்னா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதான் சொல்லியிருந்தேன், நான் காலையில சாயங்காலம் மதியம் எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் ஒரு சொல்லுவாங்கல்ல, வெயிட் மிஷின் போத எனக்கு. அது மாதிரி எல்லாரும் 2-3 பேர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா நானும் சேம் சொல்லிட்டு. அது ஏதோ ஒரு அடிக்டட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு ஏதோ ஒரு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அது பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கும் அதே மாதிரிதான். அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய சிஸ்டர். அதை நானும் பண்ணுவேன் சிஸ்டர். அதான்
அதுக்கப்புறம் வந்து சீட் டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காமிச்சிருந்தீங்க. அப்புறம் கிருத்திகா அக்கா எனக்கு இன்ஸ்டாகிராம்லயே வந்து சொல்லியிருந்தீங்க, சீட் டே வந்து பண்ணதையும் நீ வந்து ஒரிஜினாலிட்டியே காட்டுற பாரு, நீ வந்து ஒரு உண்மையா இருக்கிற, நீ வந்து சீக்கிரமா 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்ப்பா. வினிமான்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வினிமான்னு என்னோட அம்மா மட்டும் தாங்க சொல்லுவாங்க. அம்மாச்சி சொல்லுவாங்களா, அவங்க 2 பேருமே இப்ப என் கூட இல்லையா. அந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படியே உண்மையாவே அக்கா எனக்கு அவ்வளோ வினிமா அப்படின்னா எங்க ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அம்மாச்சி. அந்த அந்த ஒரு சென்டிமெண்டா எனக்கு வந்து டச் ஆகும். அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு வீடியோ நல்லா இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, குளிருக்கு இந்த மாதிரி இருமா அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ ஒரு இதுவா பூனேல இருந்து அவங்க வந்து பார்த்துட்டு நமக்கு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அக்கா. அதுதான் சொல்றேன், சீட் டே வந்து பண்ணது. இந்த மாதிரி லைஃப்ல நமக்கு ஏதாவது ஒரு நாள் வரும், அப்ப வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு மறுநாள் நம்மளோட வேலையை கரெக்டா பார்க்கணும். அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன். ஒரு நாள்ல வந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு 500 கிராமோ ஏதோ ஒண்ணு ஏறுற மாதிரி இருக்குன்னா அதை மறுநாள் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். அதையே நீங்க வந்து ரிப்பீட்டடா ஒரு வாரம் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நமக்கு கெயின் ஆயிடும். ரொம்ப டெம்பரரியா இருக்குது, அப்புறம் பெர்மனண்டா ஆயிடும். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம் அந்த சொல்லியிருந்தாங்க சங்கீதா சிஸ்டர், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டு குறைச்சிட்டு இருக்காங்க வெயிட். இதே மாதிரிதாங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் பிசிஓடி என்ன தைராய்டு எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பருங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் மாம் வந்து நிறைய தண்ணி குடிங்க. பால் கொடுக்க போறீங்கன்னா கொடுக்க போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு கொடுக்கறது என்னோட அம்மாச்சி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கொடுப்போம் நாங்க. அது வந்து நல்லா குழந்தைங்க வந்து பால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ரவை பொங்கல், அப்புறம் ரவை கிச்சடி ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு ரவை கிச்சடி ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரவை பொங்கல் வேணா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். ரவை கிச்சடியுமே நான் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பியும் கூட நான் வந்து ஷேர் பண்றேன் சிஸ்டர். நீங்க புதுசா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ரெசிபி வேணும்னா நம்மளோட அந்த ரெசிபி போட்டு டெல்லி தமிழச்சின்னு போடுங்க, வரும். அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாம நம்ம வந்து ஒன்லி டயட் வச்சு வாக்கிங் வச்சு குறைக்க முடியுமா? கண்டிப்பா குறைக்க முடியும். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா வர்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு 2 days ஃபாலோ பண்ணுவீங்க, அப்புறம் வந்து எரிச்சல் ஆயிடும். அதனால விட்டுருவோம். அதுக்காக தான் நான் வந்து வாக்கிங் நல்லா பண்ணிட்டு டயட் பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னால கன்சிஸ்டண்டா பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. அது அந்த மாதிரிலாம் ஆகும். பட் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணும் அந்த ஒரு வெறித்தனமா இருங்க, கண்டிப்பா உங்களால முடியும் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு டெல்லியில வந்து லேடிஸ் வந்து போகலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கேரளாவை தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே ஐயப்பன் கோயிலுக்கு லேடிஸ் வந்து போவோம். திருச்சியில, நம்ம தமிழ்நாட்டுல திருச்சியில எங்க சித்தி நாங்க இருந்தாங்களா, அங்கதான் நாங்க இருந்தோம். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு நாங்க லேடிஸ் எல்லாமே தான் போவாங்க. அங்க வந்து ஆனா லெகின்ஸ் எல்லாம் போடக்கூடாது, நல்லா ட்ரெடிஷனலா கரெக்டா வரணும்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு பண்ணுவாங்க. அதே மாதிரி டெல்லிலயும் அவங்க வந்து எல்லாருமே வந்து வரலாங்க. சோ அந்த கேரளால உள்ள ஐயப்பன் கோயில்ல மட்டும்தான் அலோடு கிடையாது. சோ அதனால போகலாம். அதுக்கப்புறம் பிளாக் காஃபி எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப டீ அடிக்டடா இருக்கவங்க மட்டும்தான் அதையுமே நான் எடுத்துக்க சொல்றேன். சரிங்களா? டெல்லியில தாஜ்மஹால் வந்து போனீங்களா? டெல்லினாலே தாஜ்மஹால் தாங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா டெல்லிக்குள்ளேயே தாஜ்மஹால் இல்லைங்க, டெல்லியை விட்டு தள்ளிதான் வந்து இருக்குது. அது வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது. ஆனா எல்லாருமே டெல்லினா தாஜ்மஹால் தான் நினைக்கிறீங்க. ஒரு விஷயம்னா நம்ம இங்கதான் இருக்கோம், அதை எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலான்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதாங்க. கொஞ்சம் தூரம் டெல்லியில இருந்து. ஸோ அதனால நாங்க இன்னும் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி. டெல்லி ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே பார்த்தாச்சு. டெல்லிக்கு வெளியில வந்துதான் கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு. சோ அதனாலதான். சரிங்களா? போகணும். கண்டிப்பா போகும்போது உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் கிராம்ஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிடுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்றேன் சிஸ்டர், நமக்கு அளவு இவ்வளவுதான், ஒரு சின்ன கிண்ணம் அந்த மாதிரி பேஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ கொஞ்சம் ஒரு வெஜிடபிள்னா கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். 2 வெஜிடபிள் எடுக்க 2 கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஈக்குவலா பார்த்தாலே தெரியல. என்னோட பிளேட் காமிக்கிறேன் இல்லையா, அதில் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டீப்பா போகாதீங்க, அப்புறம் நமக்கு எரிச்சலா இருக்கும், அப்புறம் பண்ணவே மாட்டோம். ஸோ அதுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்க்கு எல்லாருமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் காணும், அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா ஒரு 2 daysக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க செக் பண்றோம். 58.90 வந்து இருக்குதுங்க. 2 days-ஆவே பாத்தீங்கன்னா இருக்கிறத சாப்பிட்ட ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து வெளியில போயிட்டு நல்லா சீட் டேவும் பண்ணியாச்சு. ஸோ அதோடது லைட்டா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அதையே நீங்க மறுநாள் எல்லாமே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அதுவே வந்து
பெர்மனன்ட் ஆயிடும். இது வந்து டெம்பரவரி தான். ஸோ அதனால வந்து அடுத்த நாள் நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்துடணும். நான் வந்து ஒரு இஞ்சி போட்டு பிளாக் டீ மட்டும் குடிச்சிட்டேன் காலைல எம்டி ஸ்டமக்ல. அதுக்கப்புறம் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு அதுவே போதும்னு சொன்னா. அதனால வந்து அவர் அதுதான் கேட்டாரு. அது கூட வந்து சிப்ஸ் வந்து வைக்க சொன்னாரு. இந்த சோயா சிப்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பைஸ் வந்து கலந்த மாதிரி. ஸோ அவனுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி அதை தான் வந்து பேக் பண்ணிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் பால் வந்து ஆத்தி அவரை வந்து கிளப்பியாச்சு. இங்க பாருங்களேன், கிளவுஸ் போட்டு 2 days அவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஃபீவர் வந்து போச்சு. பாருங்களேன், வாயில வந்து புகை வருதான், அதை வந்து சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவரை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். வெயிட் லாஸ்க்கு நீங்க 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து பன்னீர் வந்து புரிஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் தான். ஏன்னா வெஜிடேரியனா இருக்கும்போது பன்னீர், மீன் மேக்கர் இந்த மாதிரி தாங்க புரோட்டீனுக்கு. அப்புறம் பயறு வகைகள் சரிங்களா. ஸோ அதனால ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் அது கூட பச்சை மிளகாயும் பொடியா கட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து இடிச்சுதான் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு. நீங்க பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி உப்பெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம், நல்லா சுருள. அதுக்கப்புறமா ஒரு குடமிளகாய் நல்லா பெருசா வந்து பொடியை கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நம்ம வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன் சரிங்களா. அதனால அதையே வந்து துருவுனதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேன்ல சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி ஆகும் இல்லையா, அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா கோட் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே கிளறி விட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். செம்மையா இருக்கும். இன்னைக்கு வந்து பாவ் பன் இருக்கு இல்லையா, 0 மைதா. நீங்க நல்லா பாருங்களேன், ஹோல் வெயிட் பன் வந்து இருக்குது, பிரெட்டும் இருக்குது சரிங்களா. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை 2 எடுத்துக்கிட்டேன் நான். அதை வந்து டோஸ்ட் கூட பண்ணிக்கலாம் லைட்டா. அதுக்கப்புறமா அந்த பன்னீர் புர்ஜி வச்சு, இங்கெல்லாம் வந்து பாவு வந்து சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு கிரேவி வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியும் டேஸ்டா சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து காஃபி வந்து அம்மாச்சிக்கு போட ஆரம்பிச்சாச்சு. இங்கிட்ட பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பிரெட் இதுக்குள்ள இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அம்மாச்சிக்குன்னு சொல்லிட்டு. இப்படியும் நம்ம வந்து சாப்பிடலாம். இதே ப்ராசஸ்ல நீங்க முட்டையை யூஸ் பண்ணி கூட வந்து பண்ணலாங்க. இந்த மாதிரி பிரெட் வச்சு சாண்ட்விச் மாதிரி சாப்பிடலாம் சரிங்களா. இந்த மாதிரி 2 இதையும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன் சரிங்களா. நல்லா இருக்கும். அம்மாச்சிக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு பாத்திரத்தை எல்லாம் கையோட கழுவிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே கொடுத்தாச்சுங்க சாப்பாடு. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இன்னும் காதுல தோட போடலைங்க, நைட்டு கலட்டினதோட. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சுங்க. சரி அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க் ஏதாவது வந்து வீட்டுல பண்ணிட்டே இருப்பேங்க இடையில. அதுக்கப்புறம் தம்பி வந்து 12 மணி ஆயிடுச்சா, ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. சின்ன பையனையும் கூட்டிட்டே போயிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் நல்லா வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க. இங்க வந்து குளிர்னால நான் வந்து வார்ம் வாட்டரா குடிக்கிற மாதிரி இருக்குங்க, செம்ம ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து சோறு வந்து கொஞ்சமா தாங்க வடிச்சேன் இன்னைக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் புரிஜி இருக்கு இல்லையா, அதுல வந்து சாண்ட்விச் மாதிரி அகைன் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாதம் கம்மியா வச்சுட்டேன். குழந்தைகளுக்கும் அம்மாச்சிக்கும் மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் பீட்ரூட் தாங்க கட் பண்ண போனேன். அதை வந்து எடுத்து லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைலாம் இதெல்லாம் பண்ணிருப்பீங்களா நீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து நேச்சுரல் லிப்ஸ்டிக்கு போட்டுட்டு நல்லா அப்பிட்டு இருந்தேன் நானு. இது சின்ன பையனும் வந்து பாத்தீங்கன்னா வாயை ஆண் கட்டிட்டு அழகா பண்ணிட்டு இருந்தேன், அவனுக்கும் போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டை வந்து துருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவிட்டு இருந்தேன். இந்த துருவுறது கொஞ்சம் பெருசா துருவினாலும் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதை துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு இதுல வந்து கடுகு வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மொத்தமா சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் துருவுனதையும் சேர்த்து இதை வந்து நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம் வேகிற அளவுக்கு. அதுக்கு அப்ப இடையிலே ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குளிர் சீசன்ல தான் இது வந்து கிடைக்கும். ஆனா இது சாப்பிட்டா சளி பிடிக்கும்பாங்க. அது என்னன்னு தான் புரியல. கிளைமேட்ல கிடைக்கிறது சாப்பிடணும் இல்லையா, சாப்பிட்டு ஒரு ஆரஞ்சை வந்து நல்லா சப்பி சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுவும் பிரேக்ஃபாஸ்டா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது சரிங்களா.
பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு கிளறி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிம்பிள் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு வந்து புளி தான் வந்து கரைச்சிட்டு இருக்கிறேன். சரி, தக்காளி புளி ரெண்டுமே சேர்த்து ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை கையில உடச்சு விட்டுட்டு பண்றதாங்க இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா மிக்ஸி ஜார்ல மொத்தமா அரைச்சிடுவேன். ஆனா எனக்கு இப்ப வந்து இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குது. சோ அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தெல்லாம் நல்லா வந்து நுணுக்கிட்டு இந்த சைடு வந்து கொத்தமல்லி தலை, மல்லித்தூள், அப்புறம் அந்த வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா வந்து நம்ம இடிச்சு வச்ச பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து கரைச்சாச்சுங்க ஒரேதா. அவ்வளவுதாங்க. இப்போ வந்து ஒரு பேன்ல என்ன சொல்லி கடுகு, வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கரைசலையை சேர்த்துட்டு நுர கட்டினோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம். சிம்பிள் ரசம் ரெடி, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் சரி துணியை மிஷின்ல இப்பயாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்தேங்க. லேட் ஆயிடுது இப்பெல்லாம் துணியை மிஷின்ல போடுறதே. சரி, அது என்ன காயறதே மறுநாள் தானே காயுது அப்படின்ற ஒரு அசால்ட்டாவே ஆயிடுது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ரசம் வந்து நிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு துவையல் நேற்று அரைச்சது, அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் எல்லாம் வச்சு செம்மையா வந்து கொடுத்தாச்சுங்க. சூப்பரா இருக்கும் இல்லையா, பருப்பு துவையல் ரசம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரசம்னாவே அவல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அவலை வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா புழுன்னு வந்துடும். அதுல வந்து நல்லா ரசம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் பருப்பு துவையல் வச்சு ராஜ்மா பயிர் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன், அது வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு வந்து ப்ரோட்டீனுக்காக நான் வந்து ராஜ்மா பயிர் வந்து எடுத்துருக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கையோட பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேல வந்து துணி எல்லாத்தையுமே காயவும் போட்டுட்டேன் நானு. சோ இந்த மாதிரி மதியம் சாப்பிட்டீங்கன்னா தூங்கிடாதீங்க, தூங்குறது நல்ல கிடையாது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே கெட்டது. சோ அதனாலதான் சொல்றேன், நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க. அப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க, எடிட்டிங் ஒர்க்லாமே அதுக்கு இடையில வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சி மாமா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் கடலை வந்து எடுத்துருக்குறாங்க, அதை வந்து சாப்பிட்டாச்சு ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் இதாங்க, இதுதான் சின்ன நமக்கு வந்து ஹீட்டர் மாதிரி நல்லா சூடு கொடுக்கும். இதை வச்சுதான் இப்ப வந்து ஓட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்டிப்பா, ஏன்னா வெயில் காலத்துல கூலரு, இந்த மாதிரி குளிர் காலத்துல ஹீட்டர், இது வந்து இங்க வந்து கண்டிப்பா இருக்குங்க. சோ அதனால கொஞ்ச நேரம் அப்பப்போ கையை காட்டிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்டு ரசத்தெல்லாம் நல்லா சூடு பண்ணிட்டு அது கூட ராஜ்மா பயிர் எல்லாம் இருந்தது, அதை வச்சு சூப்பரா ரசத்தை குடிக்கணும் போல இருந்துச்சு. சளி பிடிச்சிருக்க இருக்குல்லங்க, ஸோ அதுக்கு வந்து நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சாதம் வந்து குக்கர்ல சுட சுட வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு, ரசம், பீட்ரூட் பொரியல், அப்பளம் வந்து பொரிச்சு எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட்டா வேலையை முடிச்சாச்சு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். சோ 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுங்க, நிறைய பசிக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்பதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தொடர்ந்து இதை வந்து பயன்படுத்துங்க, மறந்துடாதீங்க. வேற எதுவும் அப்புறம் இடையில சாப்பிட்டீங்கன்னா சீட் ஆயிடும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்து மிக்க நன்றி. பாய்.